வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாணலில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் வெங்காயம் ஒரு 3 போட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் பச்சை மிளகாய் ஒரு 3, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி ஒரு 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் குக்கரை வச்சிடலாம். அதில் 3 ஸ்பூன் நெய், எண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை 1, அன்னாச்சிப்பூ 1, சோம்பு 1/2 ஸ்பூனு, லவங்கம் 2, ஏலக்காய் 2, பிரிஞ்சி இலை 2 இதெல்லாம் போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 5 போட்டிருக்கேன், அது பொரியட்டும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்ச பேஸ்ட் இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். ஜார் கழுவின தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காளானை போட்டு இதில் கிண்டிக்கலாம். காளான்லேயே தண்ணி இருக்கும், அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அந்த அரிசியை இதிலே போட்டுக்கலாம். அரிசி 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு விசில் வரட்டும். சாதம் வெந்துடுச்சு. ஒன்றோடு ஒன்று ஒட்டலை பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க.